நடிகரும் இயக்குனருமான மனோபாலா மரணமடைந்திருக்கிறார். 1982ஆம் ஆண்டு ஆகாய கங்கை என்ற படத்தை இயக்கி இயக்குனராக தடம் பதித்தவர் இயக்குனர் மனோபாலா. அவர் மரணமடைந்திருக்கிறார். அது தொடர்பான இரங்கலை பதிவு செய்வதற்காக இணைந்திருக்கிறார் இயக்குனர் பிரவீன் காந்தி. அவரிடம் பேசலாம். சார், மனோபாலா அவங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க. திரைத்துறையை இது ஒரு பேரிழப்பா பார்க்கப்படக்கூடிய நிலையில அவருடைய திரை பயணத்தை பத்தி உங்களுடைய தகவல் தெரிவிச்சுங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை, ஏன்னா இறைபக்தி நிறைய உள்ள ஒரு நபர் அவர். அவருடைய ஆத்மா, அதாவது ஆகாய கங்கை, அவர் ஃபர்ஸ்ட் பண்ண படம் ஆகாய கங்கை. இன்று அவரின் ஆத்மா அந்த ஆகாயத்தோடு ஐக்கியமாகிவிட்டது. அந்த ஆத்மா முதல்ல பீஸ்ஃபுல்லாக அமைதியாகணும். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஆத்மாவுக்கு அதுதான் வேணும். அவர் உயிரோடு இருக்கும்போது நிறைய ஆசைப்பட்டார், சினிமாவுக்கு நல்லது செய்யணும். அவர் மெம்பராக இல்லாத யூனியனே கிடையாது, எல்லாத்துலேயும் அவர் மெம்பராக இருப்பார், நம்பர் 1ஆகவும் இருப்பார், எல்லாருக்கூடையும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அதே மாதிரி ஆக்ட்ரஸ், எந்த ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னாலும் மனோபாலா சார்னா உடனே அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு அது சைக்கலாஜிக்கலாக ஹேண்டில் பண்ணுறது, கேர்ள்ஸ் எப்படி சைக்கலாஜிக்கலாக, டைரக்டர் எப்படி சைக்கலாஜிக்கலாக ஹேண்டில் பண்ண அவருக்கு தெரியும். நான் என்னுடைய சினிமா பயணம் தொடங்கின காலகட்டத்திலேருந்தே அவர் பார்க்குறேன், அதே மாதிரி தான் இருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படா அவர் இப்படி இருக்காருன்னு. நான் சொல்கிறது 90s, ஐ திங்க் 90ஸ்ல தான் நான் அவரை பார்க்குறேன். அப்போ இருந்தே என்ன இருந்ததோ அதையே மெயின்டைன் பண்ணுவார். கேரக்டருங்களை, ஆட்களை மெயின்டைன் பண்ணுறதும் அதே தான். உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ணுவாரோ தன் உடன் இருப்பவர்களையும் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவார். எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதா அவருடைய குறிக்கோளாக இருந்தது. அவரை முதல்ல ஸ்க்ரீனில் கொண்டு வந்த டைரக்டர் நான் தான். மேபி பாரதிராஜா சார் படங்கள் ஏதாவது சின்னதாக தலை காட்டுவாருங்க. ஏன்னா பாரதிராஜா சார் எல்லாரையும் நடிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி பாரதிராஜா சாருடைய அசிஸ்டன்ட் இவர், அதனால் நடிச்சிருக்கலாம், பட் எனக்கு தெரியல. ஆனால் ரட்சகன் ஒரு படத்தில் தான் முதல்ல அவரை நான் நடிக்க வச்சேன். அப்போ ஏஆர் முருகதாஸ் அவர்கள் என்னிடத்துல இருந்தப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் சார் பண்ற எல்லா படங்கள்லயும் மனோபாலா சார் இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு நட்பு அதே எங்க போனாலும், நீங்க டைரக்டர்ஸ் யூனியன் போனீங்கன்னா மனோபாலா இருப்பாரு, நடிகர்கள் சங்கம் போனீங்கன்னா மனோபாலா இருப்பாரு, ரைட்டர்ஸ் யூனியனுக்கு போனீங்கன்னா மனோபாலா இருப்பாரு, ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு போனீங்கன்னா அங்க இருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி இந்த எலெக்ஷன்ல இப்ப சமீபத்தில் தயாரிப்பாளர் சங்கம் நடந்து முடிஞ்சது இல்லைங்களா, அதுல நாங்க மனோபாலா சாரையும் சேர்க்கணும் நம்ம ட்ரை பண்ணும்போது சொன்னாங்க. பட் நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன், சார் வந்துருவாங்க அப்படின்னு. ஏன்னா நகைச்சுவை உணர்வு உள்ளவர்களை அவ்வளவு சீக்கிரம் காலம் எடுத்துட்டு போகாது, அது கொஞ்சம் ஃப்ரீடம் தரும். ஏன்னா நகைச்சுவைன்றது எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை உணர்வோடு அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துறதுலயே ஒரு பெரிய சந்தோஷம் அடைகிற ஒரு கேரக்டர் ஒரு மனோபாலா சார். அவர் நம்மளுடைய மனோபலம் எப்பெல்லாம் கம்மியா இருக்கோ, நீங்க மனோபாலா கிட்ட உக்காந்தீங்கன்னா, அவருக்கு பேரே அதுதான், எப்ப உனக்கு மனோபலம் கம்மியா இருக்கோ மனோபாலா கிட்ட உட்காந்து பேசினா அவர் அதை சரி பண்ணுவார். நல்ல பேர் வாங்கி வச்சிருந்த மனோபாலா இன்னைக்கு மிஸ் ஆனதுங்கிறது அது இண்டஸ்ட்ரிக்கு மிஸ். படம் பார்த்து ரசிக்கும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வடிவேலு காமெடி, கவுண்டமணி அண்ணன் காமெடி அப்படின்னு அந்த காமெடி தான் நம்மளை ஓரளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுது. அதுல மனோபாலா சார் மிக மிக முக்கியமான பர்சனா இருந்து நிறைய அவர் என்டர்டைன் கொடுத்தாரு. அப்படி ஒரு என்டர்டைனரை நாம இழந்தது நம்மளுடைய துரதிர்ஷ்டம் தான் இது. நிச்சயமா அவருடைய இடத்தை யாருமே ஃபில்அப் பண்ண முடியாது. ஏன்னா இஸ் நாட் ஓன்லி ஆக்டர், இஸ் நாட் ஓன்லி ப்ரொடியூசர், இஸ் நாட் ஓன்லி டைரக்டர், எல்லாம் கலந்து நீண்ட பயணம் செய்த ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு நபரை இந்த தமிழ் சினிமா இழந்திருப்பது தமிழ் சினிமாவிற்கு ஒரு வருத்தம். மொத்த இண்டஸ்ட்ரிக்கே இது ஒரு வருத்தமான செயல் தான். இதுல இருந்து திருப்பி நம்ம ஒண்ணுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு இயக்குனரா ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன், பயப்படாதீங்க. ஹெல்த்தை பத்தின பயம் தான். ஏன்னா நான் 6 மாசமா கடைசியா அவரோட நான் ஒரு லலிதா ஜுவல்லரி கிரண் சார் அவரை பத்தி ஒரு யூடியூபுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் லலிதா ஜுவல்லரி கிரண் சாரை கூட்டு போய் மீட் பண்ண வச்சேன். கிரண் சாரை பத்தி ஒரு இன்டர்வியூ எடுக்கலான்னு. அப்பவே அவர் கொஞ்சம் ஹெல்த் டயர்டா இருந்தாரு. ஏன்னா எப்பவுமே பிரிஸ்கா இருப்பீங்களே, ஏன்னா டயர்டா இருக்கீங்க, என்னன்னு தெரியலப்பா ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னாரு. நான் அப்ப சொன்னேன், நான் அது எந்த அளவுக்கு உள்வாங்கினாருன்னு எனக்கு தெரியல. எல்லா மனிதர்களையும் நம் பயமும் உடல் மேல் அதிக அக்கறையும் தான் நம்மளை மரணத்துக்கே கூட்டு போகுது. நான் திருப்பி இதை நான் சொல்றேன், தயவு செய்து உடம்பு சரியில்லாதப்போ அது வரும், காமன். ஒரு வண்டிக்கார் ரிப்பேர் ஆகிற மாதிரி மனிதனுக்கும் ரிப்பேர் ஆவான். நீங்க கம்முன்னு சைலண்டா எந்த பதட்டமும் இல்லாம ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா உடம்பு தானே தன்னை சரி பண்ணிக்கும். அவ்வளவு பெரிய சக்தி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. அதனால
எனக்கு 69 வயசுன்றது அவரோட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய உடம்போ அதெல்லாம் கிடையாது. ஆனால் பயம் வந்து அவர் மனசில் ஆள் மனசில் வந்து உட்காந்துருச்சு, என்னமோ ஆயிடுமோன்னு. அதை நான் கடைசியாக பார்த்ததுனால இப்போ நியூஸ் 18 மூலமாக தயவுசெய்து உடல்நிலை சரியில்லாத போது பயம் மட்டும் கொள்ளாதீர்கள். ரிலாக்ஸாக இருந்தீங்கனாலே உங்கள் உடம்பு உங்களையே பாதுகாத்துக்கும். இந்த ஒரு நம்பிக்கையை மனோபாலா தந்தார் என்ற ஒரு இதோட நம்ம அனைவரும் மனோபாலா என்ற அந்த மாபெரும் கலைஞனை, அவருடைய ஆத்மாவை ஆசீர்வதித்து அடுத்த பிறப்பிலும் அவர் பெரிய ஜனரஞ்சக கலைஞனாக நம்மை சந்தோஷப்படுத்தும் ஒரு ஆத்மா. ஏன்னா அவருக்கெல்லாம் பேலன்ஸ் நிறைய இருக்கு, திருப்பி வருவாங்க. அவருடைய வருகை சிறப்பான வருகையாக இருக்கட்டும், இறைவனிடம் நாம் வேண்டுவோம். அதுதான் நம்மளால இப்போ பண்ண முடியும். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். தயாரிப்பாளர் சங்கம் சார்பாகவும் இதை ஏன்னா நேற்று தான் நாங்கள் செயற்குழு உறுப்பினராக வந்தோம், எங்கள் அவர் ப்ரொடியூசர் மெம்பர் அவர், அதனால தயாரிப்பு சங்கம் சார்பாகவும் இந்த ஒரு இதை வந்து நான் இங்கே பணியோட வச்சுக்கிறேன். மனோபாலா அவங்க மறைஞ்சிருக்கக்கூடிய நிலையில அவருடனான உங்களுடைய பயணம் அது தொடர்பாக தெரிவித்ததுக்காக நன்றி திரு பிரவீன் காந்தி. நடிகரும் இயக்குனருமான மனோபாலா மரணமடைந்திருக்கிறார். அவரினுடைய உடலுக்கு பல்வேறு தரப்பை சார்ந்தவர்களும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 1982ஆம் ஆண்டு ஆகாய கங்கை என்ற படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமானவர் மனோபாலா. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஊர்காவலன் என்ற படம் அவரினுடைய மைல்கல்லாக பார்க்கப்படுகக்கூடிய நிலையில் மனோபாலா தன்னுடைய 69வது வயதில் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உயிரானது பிரிந்திருக்கிறது. கல்லீரல் பாதிப்பு காரணமாக அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் அவர் மரணமடைந்திருக்கிறார். திரைத்துறைக்கு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. திரைத்துறையை சார்ந்த பல்வேறு தரப்பினரும் திரைத்துறை ஜாம்பவான்களும் அவரினுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வரக்கூடியதையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் அவருடைய உடலானது வைக்கப்பட்டு அங்கே அஞ்சலி காட்டப்பட்டிருக்கிறது. உறவினர்களும் திரைத்துறையை சார்ந்தவர்களும் அவரினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்திருந்தவர். தன்னுடைய நகைச்சுவை கதாபாத்திரத்தின் மூலம், தன்னுடைய நகைச்சுவையின் மூலம் தமிழ் மக்களின் மனதில் குடியிருக்கக்கூடியவர் இயக்குனரும் நடிகருமான மனோபாலா. இன்றைய தினம் அவர் மரணமடைந்திருக்கிறார். அவரினுடைய அந்த உயிரிழப்பானது திரைத்துறைக்கு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. திரைத்துறையை சார்ந்த முக்கிய பிரபலங்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவர் நடித்த காட்சிகள் எல்லாம் நம் கண்முன்பாக வந்து போக அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் தெரிவிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. மனோபாலா அவரின் மரணம் தொடர்பாக இசைஞானி இளையராஜா அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த இரங்கல் செய்தியை நாம் இப்பொழுது பார்க்கலாம். என்னிடம் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்த நண்பர், நடிகர், டைரக்டர் மனோபாலா அவர்கள் காலமானது செய்தி கேட்டு மிகவும் துயருற்றேன். மனோபாலா ஆரம்பத்தில் பத்திரிகையாளராகவும் பின்னர் டைரக்டர் பாரதி ராஜா அவர்களிடம் உதவியாளராகவும் பணிபுரிந்து பின்னால் தானே சொந்தமாக டைரக்ட் செய்ய ஆரம்பித்த நேரத்திலிருந்து எல்லா காலங்களிலும் என்னை சந்தித்து வந்தவர் அவர். என்னை பார்ப்பதற்காக நான் வீட்டிலிருந்து கிளம்பி கோடம்பாக்கம் பிரிட்ஜை தாண்டுகின்ற நேரத்திலே எத்தனை மணிக்கு அது தாண்டுகிறது என்று பார்த்து அதே நேரத்திற்காக என்னை பார்ப்பதற்காக, காரிலே பார்ப்பதற்காக பாலத்திலே காத்திருந்த எத்தனையோ டைரக்டர்களில் மனோபாலாவும் ஒருவர். அப்படியே இருந்தாலும் பின்னால் நடிகரானாலும் டைரக்டரானாலும் என்னிடம் வந்து அப்போதைக்கப்போது நடந்த விஷயங்கள் எல்லாம் சினிமா உலகத்தில் அதிகமாக என்னுடைய ரெக்கார்டிங் டைமில் நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லி சொல்லி மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார். நடிகரும் இயக்குனருமான மனோபாலா இன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார். கல்லீரல் பாதிப்பு காரணமாக அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உயிரானது பிரிந்திருக்கிறது.
அவருடைய உடலுக்கு திரைத்துறையை சார்ந்த பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இயக்குனர் மணிரத்னம் தற்போது அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம் உள்ளிட்டோரும் அவருடன் வந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். திரைத்துறையை சார்ந்த ஜாம்பவான்கள் பலரும் இயக்குனர் மனோபாலாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது இயக்குனர் மணிரத்னம், ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம் உள்ளிட்டோர் அவரினுடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். திரைத்துறைக்கு பேரிழப்பாக கருதப்படுவதாக திரைத்துறை